ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிடிடில இருந்து நிறைய லேட்டஸ்டான அப்டேட்ஸ் எல்லாம் புக்கிங் போர்ட்டல்ல வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது கூடவே வந்து இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டையும் இன்னும் ஒரு சில முக்கியமான தகவல்களையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த மாசம் நீங்க ஆகஸ்ட் மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷனுக்கு கீழே எல்லா புக்கிங் அப்டேட்டுமே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு என்ன தர்ஷன் டிக்கெட் வேணுமோ அந்த டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, டைமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யார் யாருக்கு புக் பண்ண போறோம் அப்படின்றதையும் இப்பவே வந்து டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. புக்கிங் டைம்ல உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஜூன் மாசத்துக்கான ₹300 தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கனாலும் அதற்கான ஆப்ஷனும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த டிக்கெட் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா புக் பண்ணிட்டு தர்ஷன் பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து நமக்கு மே மாசத்துல ஆகஸ்ட் மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் ஓபன் பண்றாங்க. ஸோ சடனா எல்லாராலையும் வந்து ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு இடையில வந்து பிளான் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க அடுத்த மாசம் போறதுக்கு பிளான் வச்சிருக்கீங்கன்னா இந்த ஹோமம் டிக்கெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வாங்க எல்லா அப்டேட்டையும் டீட்டெயிலா பார்க்கலாம். எல்லா டிக்கெட் புக்கிங் பத்தின வீடியோஸ் நம்ம அப்பப்ப அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். புக்கிங்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா புக்கிங் வீடியோஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் டிடிடியோட அஃபிஷியல் புக் பண்ணக்கூடிய வெப்சைட். இந்த வெப்சைட் டிடி தேவஸ்தானம் அப்படின்னு இருக்கும். நம்ம வெப்சைட்லயே புக் பண்ணலாம், இல்ல ஆப்லயே புக் பண்ணலாம். ரெண்டுமே சேமா ஒரே மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. ஃபர்ஸ்ட் வெப்சைட்டா இருந்தா இந்த இடத்துல போயிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன்ல உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நம்மளோட மொபைல் நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம புக் பண்ண போறோம். அந்த மொபைல் நம்பர்ல தான் உங்களுக்கு வந்து அக்கமடேஷனும் புக் பண்ணும். ஸோ அதனால ஆகஸ்ட் மாதம் ஸ்டே பண்ணணும் திருமலையில நினைச்சீங்கன்னா மினிமமா 2 பேத்துக்கு சரி நீங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிருங்க. அப்பதான் உங்களுக்கு ஆன்லைன்ல புக் பண்றதுக்கான லிங்கே வந்து கிடைக்கும். ஒருத்தருக்கு மட்டும் பண்ணீங்கன்னா ரூம் வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் நீங்க இன்னும் 2 பேர் வந்து எஸ்எஸ்டியோ எதுவும் வாங்கிட்டு போற பிளான்ல இருந்தாலுமே ஆன்லைன்ல ரூம்ஸ் வந்து புக் பண்ண முடியாது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து லேட்டஸ்ட் அப்டேட்ல ஆகஸ்ட் மாசத்துல திருமலையில நடக்கக்கூடிய முக்கியமான ஃபெஸ்டிவலா பார்க்கக்கூடியது வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய பவித்ரோற்சவம். இந்த பவித்ரோற்சவத்துக்கான சேவா டிக்கெட் ஆர்ஜித சேவா டிக்கெட் ஓபன் பண்ற அன்னைக்கே வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஸோ யாராவது பவித்ரோற்சவத்துல பார்ட்டிசிபேட் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா டேட்டு டைமும் நோட் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் மாசம் 15, 16, 17 இந்த 3 நாட்களுமே திருமலையில பவித்ரோற்சவம் வந்து நடக்குது. இந்த பவித்ரோற்சவத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா 3 நாள் நடக்கக்கூடிய இந்த பவித்ரோற்சவத்துல நீங்க 4 டைம் சேவா பார்த்துக்கலாம் சுபதம் என்ட்ரன்ஸ் வழியா. அதே மாதிரி சுவாமி தரிசனமும் 4 டைம் உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 3 நாளுக்கு நம்ம சேர்த்து ஒரே நாள் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ 15ஆம் தேதிக்கான டிக்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 16, 17 அதுல இன்க்ளூட் ஆயிரும் உங்களுக்கு. அண்ட் ப்ரைஸும் நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு மொபைல் நம்பர்ல எப்பயுமே ஆர்ஜித சேவாஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் 2 பேத்துக்கு தான் பண்ண முடியும். இன்னும் நீங்க 2 பேத்துக்கு புக் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு மொபைல் நம்பர்ல ட்ரை பண்ணுங்க. இந்த சேவா வந்து லிமிட்டடா தான் டிக்கெட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500லேருந்து 600 அந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து புக் ஆகும். நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து இந்த டிக்கெட்ல இந்த 3 நாள்ல நீங்க தர்ஷன் பார்க்கறதுக்கு நீங்க தர்ஷன் பார்க்க போற டைம் ரொம்பவே ஃப்ரீயா இருக்கும். க்ரௌட் எல்லாம் பெருசா எதுவுமே இருக்காது. நல்லா ஃப்ரீயா நீங்க போயிட்டு சுபதம் வழியா வந்து தர்ஷன் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க திருமலையில ஸ்டே பண்றதுக்கு ராம்பகிஜா கெஸ்ட் ஹவுஸ்ல உங்களுக்கு ரூம்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. இப்போலாம் வந்து ஆன்லைன்லேயே லிங்க் கொடுக்குறனால மேபி உங்களுக்கு இந்த டிக்கெட்டுக்கும் ஆன்லைன்லேயே லிங்க் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக போயிட்டு உங்களோட டிக்கெட்டை வச்சு நீங்கள் சிஆர் ஆஃபீஸில் ரூம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். 2 நாள் நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். காமனாக ஒரு நாள் ரூம் ஸ்டே பண்ண கொடுப்பாங்க. ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். 3வது நாளும் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு 2வது நாளே உங்களோட ரிசப்ஷனில் அப்டேட் பண்ணி நீங்கள் ஒரு நாளுக்கு எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அதனால ஸ்டே பண்ணுறதை பற்றி ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. 3 நாள் உங்களால் அங்கே ஸ்டே பண்ணி இந்த சேவை பார்க்க முடியும் அப்படின்னா இந்த டிக்கெட் வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த சேவால பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு இந்த பவித்ரோற்சவ மாலை அப்படின்றத பிரசாதமா கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இதுல இருக்க முக்கியமான விஷயம். இதோட புக்கிங் டேட் அப்படின்றத 21ஆம் தேதி வர 21ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அதே 10 மணிக்கு தான் உங்களுக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட்டும் ஓப்பன் பண்றாங்க. கல்யாணோற்சவம் மூஞ்சல் சேவா எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சேவா டிக்கெட் கூடயே இந்த பவித்ரோற்சவம் அப்படின்றது அதுல வந்து ஆட் ஆகி இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணோற்சவமோ ஊஞ்சல் சேவாவோ இந்த மாதிரி ஆர்ஜித சேவா ஏதோ உங்களோட ஆதார் கார்டு வச்சு புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த தர்ஷன் முடிச்சதுல இருந்து 180 நாள் கழிச்சு தான் அடுத்த தர்ஷன் வந்து புக் பண்ண முடியும். சேம் அதே ரூல்ஸ் தான் இந்த பவித்ரோற்சவத்துக்கும் பொருந்தும். அதனால நீங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் எதுவுமே புக் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு புக் ஆகும். இந்த 21ஆம் தேதி காலையில 10 மணிக்கு 2 டிக்கெட்டோட அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் புக்கிங் எப்பவுமே எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அது வந்து 18ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நாட்கள் உங்களுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் வந்து இருக்கும். இது ஆல்ரெடி வீடியோலயே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன்.
ஆன்லைன் வர்ச்சுவல் சேவாவோட புக்கிங் 21ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கும், அடுத்தது வந்து 23ஆம் தேதி காலையில 10 மணிக்கு அங்க பிரதர்ஷன டிக்கெட்டோட புக்கிங்கும், காலையில 11 மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் 10,500 ரூபாய்க்கான டிக்கெட்டோட ஆகஸ்ட் மாசத்தோட புக்கிங்கும் ஓப்பனிங் இருக்கும். மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் பிசிக்கலி சேலஞ்சுக்கான ஃப்ரீ டிக்கெட் வந்து ஸ்பெஷல் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இது 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ 23ஆம் தேதி 3 புக்கிங்ஸ் வந்து இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது 24ஆம் தேதி 2 புக்கிங்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் புக்கிங் வந்து 300 ரூபா ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட். ஸோ இது வந்து திருமலையில 300 ரூபா டிக்கெட் வேணும் ஆகஸ்ட் மாசத்துக்கு நினைக்கிறேன், எல்லாருமே பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். இப்போ இதுக்கு முன்னாடி ஓப்பன் ஆன தர்ஷன் டிக்கெட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த தர்ஷன் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணியிருக்கு. யாராவது எந்தாவது ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறவங்களுக்கு திருமலை திருப்பதியில நீங்க ஸ்டே பண்றதுக்கு ரூம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ஆன்லைன் புக்கிங்கும் 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகும். திருமலாவோட ரூம்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க லாகின் பண்ணியிருக்க மொபைல் நம்பர்ல புக்கிங் ஹிஸ்டரியில மினிமமா 2 பேத்துக்கு தர்ஷன் டிக்கெட் இருந்தாதான் உங்களுக்கு ரூம்ஸ்க்கான லிங்கே வந்து காட்டும். அது நீங்க எந்த டிக்கெட் வேணாலும் இருக்கலாம், அங்க பிரதர்ஷனமா இருக்கலாம், சீனியர் சிட்டிசனா இருக்கலாம், எந்த டிக்கெட்டா இருந்தாலும் டிக்கெட் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு லிங்க் வந்து காட்டும். கீழ் திருப்பதியில அந்த மாதிரி எந்த ரூல்ஸுமே கிடையாது. ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 நாளைக்கு முன்னாடி கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபுல் அமௌண்ட் ரூம் காஸ்ட் பிளஸ் காஸ்ட் டெபாசிட் சேர்த்து ரீஃபண்ட் வந்துடும். இதுவே நீங்க கடைசி ஒரு நாள் அந்த மாதிரிலாம் கேன்சல் ஆகுது அப்படின்னா உங்களோட காஸ்ட் டெபாசிட் மட்டும் நீங்க புக் பண்ண அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து அனுப்பிச்சிருவாங்க. யூபிஐ வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் நமக்கு காஸ்ட் டெபாசிட்லாம் ரீஃபண்ட் வரது. ஸோ ரூம் வேணாம் அப்படின்னாலும் நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். தர்ஷன் டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் வந்து கிடைக்காது. புக் பண்றவங்களை மட்டும் தான் கூட்டிட்டு போக முடியும், அதுக்கு அடிஷனலா வேற யாரையும் கூட்டிட்டு போக முடியாது, அதையும் நோட் பண்ணிக்கிங்க. சேம் 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு பத்மாவதி தாயார் கோவில், திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலோட 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. அதுக்கு அடுத்தது வந்து 27ஆம் தேதி நமக்கு 2 புக்கிங்ஸ் இருக்கும். அது ரெண்டுமே வந்து ஜூன் மாசம் சம்பந்தப்பட்ட புக்கிங்கா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகும் 2 டிக்கெட்டுமே. லோக்கல் டெம்பிளுக்கான சேவா டிக்கெட்டும் ஜூன் மாசத்துக்கான ஹோமம் பிளஸ் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. இது வந்து நீங்க கண்டிப்பா ஹோமத்துல அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா தான் நீங்க மத்தியானம் 3 மணிக்கு 300 ரூபா தர்ஷன் வந்து பார்க்க முடியும். காலையில வந்து ஒரு 8:30-9 மணிக்குள்ள ரிப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். 11 மணி வரைக்கும் அந்த ஹோமம் நடக்கும். அது முடிச்சுட்டு நீங்க மத்தியானம் 3 மணிக்கு ஏடிசி சர்க்கிள் வழியா கியூல ஜாயின் பண்ணீங்கன்னா 300 ரூபா தர்ஷன் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு சூட்டபிள் ஆகுது, ஹோமத்தில் அட்டன் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனில் நீங்கள் தர்ஷனுக்கு டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். 1600 ரூபா பே பண்ணணும். இதில் வந்து 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டோட ரூல் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் மே மாதத்துல எதுவும் தர்ஷன் டிக்கெட் ஹோமம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்து 30 நாள் கேப்பில் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணவே இல்லை அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம 2 பேத்துக்கு தான் பண்ண முடியும் ஒரு மொபைல் நம்பரில். இன்னொரு 2 டிக்கெட் வேணும்னா வேறு மொபைல் நம்பரில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஆஃப்லைன் 2 ஆப்ஷன்லையுமே இந்த டிக்கெட் வந்து கிடைக்கும். ஜூன் மாசத்துல இருக்கக்கூடிய ஒரே சான்ஸ் வந்து இதுதான். ஸோ தேவைப்படுறவங்க டேட்டை நோட் பண்ணி பண்ணிக்கோங்க. 27ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். இது எந்த கேட்டகரிக்கு கீழே வரும் அப்படின்னா இங்க ஆர்ஜித சேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க, ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவான்னு. இதுக்கு கீழே தான் இந்த ஹோமம் டிக்கெட்டை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இன்னைக்கு புக்கிங் ரிலேட்டடா வெப்சைட்ல அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது ஆஃப்லைன்லேயுமே ஒவ்வொரு நாளும் கல்யாணோற்சவத்துக்கான ஆஃப்லைன் லக்கி டிப் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் கிடைக்கல, இல்லை வந்து க்ரௌட் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது, நெக்ஸ்ட் டே தர்ஷன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கல்யாணோற்சவம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போ டிக்கெட்டோட கவுண்டிங் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 230 அப்படின்றது உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த 230க்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே அலாட் ஆயிரும். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த அதாவது குலசேகரப்படி வரைக்கும் போகிற தர்ஷனத்தை ப்ரிஃபர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு கல்யாணோற்சவம் நீங்கள் வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஈவினிங் வந்து ஒரு 6 மணி போல் செலெக்ஷன் வந்து வரும். செலக்ட் ஆகிட்டிங்கன்னா லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. பே பண்ணி நெக்ஸ்ட் டே தர்ஷன் பார்க்கலாம், ப்ளஸ் சேவாவும் வந்து பார்த்துக்கலாம். நேற்று திருமலையில் தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 70,815 பேர். நேரடி சர்வதர்ஷனத்தில் 8 கம்பார்ட்மெண்ட் தான் ஃபில் ஆகிருக்கு. டைமிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 5லேருந்து 8 மணி நேரம் ஆகலாம், ஆவரேஜாக தான் இருக்கு. அதுவும் இல்லாமல் எஸ்எஸ்டி டோக்கன் பொறுத்த வரைக்கும் தர்ஷன் பார்க்கறதுக்கு மினிமமாக 3 மணி நேரத்துலேருந்து ஒரு மேக்ஸிமம் 5 மணி நேரத்துக்குள்ள ஆகலாம். 300 ரூபாய்க்கு ஒரு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். திங்கள் செவ்வாய் புதன் வரைக்கும் எப்பயுமே ஆவரேஜாக தான் இருக்கும். இந்த டேஸில் நீங்கள் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா தாராளமாக போகலாம். எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு நீங்கள் மிட் நைட் இருந்தீங்க, 12 மணி 1 மணிக்கெலாம் இருந்தீங்க அப்படின்னா சேம் டேக்கான டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம். அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டு தான்.
காலையில வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. திருமலா.org அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து ஜூன் மாசத்துக்கு வந்து ஆல்ரெடி ஏபிஎஸ்ஆர்டிசில வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து தமிழ்நாட்டுல இருந்து போகக்கூடிய பிளேஸ்ல உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா ஆந்திரால இருந்து போற ஒரு சில பிளேஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுல ஓங்கோல் அப்படின்ற பிளேஸ்லாம் அதிகமான டிக்கெட் கவுண்டிங் வந்து கொடுப்பாங்க. இதோட புக்கிங் வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எந்தெந்த பிளேஸ்ல இருந்தும் இந்த பஸ் வந்து போகுது அப்படின்றதுமே நான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க தர்ஷன் பார்க்கறதுக்கு முதல் நாள் வந்து டிராவல் பண்ணக்கூடிய டேட்டா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த அடுத்த நாள் உங்களுக்கான தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும். சேம் டே டிராவல் பண்ணி சேம் டே தர்ஷன் வந்து பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க தர்ஷன் டிக்கெட் இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டேட்லாம் முடிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க 10ஆம் தேதிக்கு மேல வந்து செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்கு. அதுல இருந்து நீங்க பார்க்கலாம். இதுல டிக்கெட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு தான் உங்களோட தர்ஷன் டிக்கெட்டை நீங்க டவுன்லோட் பண்ணணும். நிறைய பேர் டவுன்லோட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயே சொல்லியிருந்தீங்க. சில பேர் மெயிலும் அனுப்பிச்சிருந்தீங்க. ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய மெயிலில் வந்து 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து டிக்கெட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் புக் பண்ணப்போ யூஸ் பண்ண மொபைல் நம்பர் உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களோட டிக்கெட் நம்பரை இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணுங்க. அண்ட் மொபைல் நம்பரை இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் வந்து டிராவல் டிக்கெட் வந்து இதில் வரும். அதுக்கு கீழே லாஸ்ட்ல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா லாஸ்ட்ல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல டிடிடி பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுதான் தர்ஷன் டிக்கெட்டு. இந்த ஏபிஎஸ்ஆர்டிசி டிக்கெட்ல உங்களுக்கு அடிஷ்னலா வந்து கீழ் திருப்பதியிலேருந்து திருமலைக்கு போறதுக்கான பஸ் டிக்கெட்டுமே ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபேருமே இதில் ஆட் ஆயிருக்கும். சப்போஸ் நீங்க ஊர்ல இருந்து டிராவல் பண்ணல, ஏன்னா நான் அதர் ஸ்டேட்ல இருந்தா புக் பண்ணியிருக்கேன், நாங்க ஊர்ல இருந்து ட்ரெயின்ல போறோம் இல்ல வந்து இங்க இருந்தே பஸ்ல போறோம் அப்படின்னா நீங்க அங்க லோக்கல்ல போறதுக்கு இந்த டிக்கெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம தனியா வந்து ஒரு ஃபேர் கொடுத்து தான் பஸ் டிக்கெட் எடுத்து போகணும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கிறதுல யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களும் யூஸ் பண்ணிட்டு அதை பற்றி வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 300 தர்ஷன் போகும்போது இந்த டிடிடி பிரிண்ட்டை மட்டும் காட்டி நீங்கள் தர்ஷன் வந்து பார்த்துக்கலாம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.